என்னங்கடா உங்க ஆட்டம்? நீ நினைச்சா மாத்துவ, நினைச்சா வைப்ப. இன்னைக்கு இந்த ஒபெக் வந்து சல்லியா உடையறத அமெரிக்கா விரும்பும். நான் என்னோட உற்பத்தி திறனை அதனால பெருக்க விரும்புறேன். அதுக்கு நான் ஒபெக்ல இருந்தா முடியாது. அதனால நான் ஒபெக்கை விட்டு வெளியே வரேன். வெளியே வந்தா இப்போ நான் வந்து 3 மில்லியன் பேரல் வித்துட்டு இருக்கிறத 4.8 மில்லியன் பேரல் அளவுக்கு என்னால உயர்த்த முடியும். சோ பாகிஸ்தானோட ராணுவமும் பாகிஸ்தானோட விமானப்படையும் வந்து சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு செல்லுது. ஆனா யுஏஇன் பாதுகாப்புக்கு வரல. என்ன பகைச்சுக்கிட்ட நாடு வந்து பாகிஸ்தான். அப்ப பாகிஸ்தான் ஓன் செக்யூரிட்டிக்கு வருவான் தவிர்த்து ஏன் செக்யூரிட்டிக்கு வரமாட்டான். ஏகபோக உரிமை எண்ணெய் வளங்களுக்கு எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு 70கள்ல 80கள்ல ஆடாத ஆட்டம் இல்லை அவங்க. ஏன்னா சவுதிக்கும் கொத்தாருக்கும் பிரச்சனை வந்து அப்ப கொத்தார் போடான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இப்ப யுஏஇ வெளியே போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் சவுதி. பட் அமெரிக்கா இந்த பக்கம் ஆடுறான், அந்த பக்கம் ஆடுறான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இது சரிஞ்சா நல்லதுன்னு பாக்குறது அமெரிக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் சைனா உட்பட இந்தியா உட்பட எல்லாருமே வந்து ஒப்பக் சரியறது நல்லதுதான். 1000 ரூபாய் சிலிண்டர் வாங்கிட்டு எனக்கு அதுல ஏத்திட்டான்னு சொல்லிட்டு நீராவியில சமைக்கிற இட்லிக்கு வேலையை ஏத்திருக்கிய ஃப்ராடு தானே நீ. சர்வதேச லெவல்ல பண்ணா அது ஒப்பக்கு, லோக்கல் லெவல்ல பண்ணா சரியா? எது வேணாலும் பண்ணலாமா? யாரு வேணாலும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இப்ப திடீர்னு வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் இருக்குது. ஓப்பனா சொல்லணும்னா அந்த ஆயில் என்ன ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து ஆயில் ப்ரொடக்ஷன்ல இருந்து எவ்வளவு இருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது அந்த ஆர்கனைசேஷன் தான். திடீர்னு வந்து ஏன் சார் யுஏஇ வந்து வெளியே வந்துட்டாங்க? என்ன காரணம்? இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க பிக்ஸ் பண்ணலைங்க. இவங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும். ராக்கஃபெல்லரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி, அது இல்லாம ஆங்கிலோ அமெரிக்கன் ஆயில் கம்பெனி, பர்மா ஷெல்லு, எக்ஸானு, செவ்ரானு, இவங்கதான் பிக்ஸ் பண்ணி. ஏன் இந்தியால இருந்த பர்மா ஷெல் தானே பாரத் பெட்ரோலியம் மாறிச்சு. சோ நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஆயில் கம்பெனிஸ் தான் வந்து டிக்டேட் பண்ணிட்டு இருந்தது. என்ன வந்து இருக்கிறது ஒரு நாட்டுல, அதை உரியறது இவங்க விலை நிர்ணயிப்பாங்களாம். அதுக்கு 1960 எல்லாரும் சேர்ந்து ஒரு பாக்தாத்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாரும்னா 5 நாடுகள், முக்கியமான நாடுகள். அன்னைக்கு சவுதி அரேபியா, குவைத்து, ஈரானு, ஈராக்கு, வெனிசுவேலா. நல்லா பாருங்க, பேர் 5. அதுல 2 அமெரிக்காவின் இன்னிய வரைக்கும் அடிவரடிகள், எமக்கு சிக்கிய அடிமைகள் மிகவும் நல்லவர்கள்ட்டு. மத்த 3 அமெரிக்கா வந்து 2 அழிச்சிட்டான். 1 அழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கான். ஒப்பக்கோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஒண்ணு அவனுக்கு சாதகமா இருக்கணும், இல்ல அவங்கள வாழ விட மாட்டான். ஒப்பக்க முதல்ல இருந்தே எதிர்த்தது அமெரிக்கா. அமெரிக்கா மாத்திரம் இல்ல, ஐரோப்பிய நாடுகளும். அதுக்கப்புறம் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது எந்த நாட்டுல இருந்து எடுக்கிறாங்களோ, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ஒபெக் அப்படின்னா எண்ணெய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள். இது சப்சீக்வெண்டா பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை வளர்ந்துருது. 61, 62, 67, 70கள் வரைக்கும் பல நாடுகள் இதுல உறுப்பினர் ஆனாங்க. சில நாடுகள் உறுப்பினர் ஆவறது, வெளியே போறது, இது மாதிரி எல்லாம் கூட இருந்தது. உதாரணத்துக்கு இந்தோனேஷியா உறுப்பினர் ஆனாங்க. 2016 வெளியே போனாங்க. திரும்பி உள்ள 7ல வெளியே போனாங்க, 16ல உள்ள வந்தாங்க. திரும்பி நவம்பர் மாசத்துக்கெல்லாம் அதே வருஷம் வெளியே போயிட்டாங்க. சோ இது மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும் ஒபெக்ல. ஒபெக்கோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து சுவிட்சர்லாந்துல. அப்பதான் உல்லாச சுற்றுப்பயணத்துக்கு போக முடியும், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண முடியும் ஷேக்குங்களால. அதுக்கப்புறம் அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது, இப்ப இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் வியனா, ஆஸ்திரியால. அதாவது என்ன உற்பத்தியே இல்லாத நாட்டுல போயிட்டு ஹெட் குவார்டர்ஸ், ஒபெக்கோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. சோ இப்ப வந்து ஒபெக்ன்றது வந்து 12 நாடுகள் கொண்ட அமைப்பா இருக்கு. அந்த 12 நாடுகள்ல அல்ஜீரியா ஒரு நாடு, ஈக்குட்டோரியல் குனி அப்படின்னுவாங்க, அது ஒரு நாடு, காங்கோ ஒரு நாடு, அது தவிர்த்து லிபியா, பல நாடுகள், குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, ஜிசிசி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல இருக்கிற எல்லா நாடும் இருக்காங்க. எல்லாருமே, யுஏஇ, சவுதி அரேபியா, ஈரானு, ஈராக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒபெக். இது வந்து ரஷ்யா, அங்கோலா, நைஜீரியா, இவங்க எல்லாம் திரும்பி சேர ஆரம்பிச்சப்பறம் அது ஒபெக் பிளஸ் ஆச்சு. ஆனா கன்சிஸ்டன்டா இந்த ஒபெக்க வந்து எதிர்த்துட்டு இருந்தது அமெரிக்கா. காரணம்,
1973 யாம் கப்பூர் வாருக்கு அப்புறமா சடனா ஒப்பெக் என்ன பண்ணுச்சு, அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டும் வகையில ஒரே ஒரு இதுல பெட்ரோலோட விலை 4 மடங்கு ஏத்துனாங்க, கச்சா எண்ணெயோட விலை. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சவுதி அரேபியாவோட மன்னர் கிங் ஃபைசல். ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கிங் ஃபைசலும் ஈரானோட மன்னர் ஷா ரிசா பேலியும் இவங்க 2 பேரும் தான் முக்கிய காரணம். ஃபைசல் அவர் குடும்பத்தினராலே குடும்பத்துல ஒரு நபராலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நபர் அமெரிக்காவில் படித்தவர். அவரோட லவர் வந்து அமெரிக்கன். ஷா வந்து இஸ்லாமிய கிளர்ச்சி ஏற்படுத்தி பிரான்ஸ்ல இருந்து கூட்டு வந்து அயத்துல்லா குமேனிய இங்க உட்கார வச்சாங்க. ஷா மேல இருந்த கோபத்தை ஃபுல்லா டைரக்ஷனை திருப்பி விட்டு டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு அயத்துல்லா குமேனி அமெரிக்கா மேல திருப்பி விட்டாரு. புரியுதுங்களா? நம்ம தான் வந்து ஈரானியன் ரெவல்யூஷன், அமெரிக்கால ஐ மீன் ஈரான்ல அதை கூப்பிடுறது இஸ்லாமிக் ரெவல்யூஷன். சோ அமெரிக்கா எதிர்பார்த்தது ஷாக்கு பாடம் புகட்டணும். ஏன்னா ஷா 73, 74 பிபிசியில இன்டர்வியூ கொடுக்கும் போது ஆயில் இஸ் நாட் அன் அன்எண்டிங் ரிசோர்ஸ், அதாவது அது எப்பவுமே தீராத ஒரு பொருள் அல்ல, அதுக்கும் ஒரு கால வரவரை உண்டு, அதுக்கப்புறம் எடுக்க முடியாது, இத வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும், அதுக்குன்ட்டு ஒரு விலை இருக்கு, அதை கொடுத்தாகணும் எல்லாரும் சொல்லிட்டு சொன்னதும், ஆர்மோஸை தேவைப்பட்டால் ஈரான் கட்டுப்படுத்தும் ஷாவே சொன்னதும், தேவைப்பட்டால் ஈரான் அணுகுண்டையும் உற்பத்தி அணுகுண்டு தயாரிப்பையும் மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னதும், இதெல்லாம் வந்து ஷா ஆஃப் ஈரான் சொன்னது வந்து அமெரிக்காவுக்கு வந்து அச்சுறுத்தலா அன்னைக்கு இருந்தது. அதனால ஷா ஆஃப் ஈரானை ஆட்சி மாற்றம் செஞ்சாங்க. இப்போ அதே ஷா குடும்பம் அமெரிக்கால இருக்கு. இப்ப இதை தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு வராங்களாம். என்னங்கடா உங்க ஆட்டம்? நீ நினைச்சா மாத்துவ, நினைச்சா வைப்ப. சோ இன்னைக்கு இந்த ஒபெக் வந்து விளறத வந்து சுக்கு சுக்கா சல்லியா உடையறத அமெரிக்கா விரும்பும். இன்னைக்கு யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை, சொமாலியால பிரச்சனை, லிபியால பிரச்சனை, யமன்ல பிரச்சனை, எல்லா இடத்துலயும் யுஏஇயும் சவுதி அரேபியாவும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, கண்டெஸ்டிங் பவர்ஸா மாறிட்டு இருக்கு. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் என்னோட மக்கள் தொகை அதிகம், 2.5 கோடி சொச்சம். யுஏஇயோட உள்நாட்டு மக்கள் தொகை ரொம்ப கம்மி, 12 லட்சமோ 13 லட்சமோ. மற்றபடிக்கு எல்லாருமே வந்து வெளியில இருந்து ஒர்க் பண்றவங்க தான். நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா யுஏஇயோட 10 மடங்கு அதிகம் சைஸ்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் யுஏஇ கம்பேரிட்டிவ்லி சவுதியோட சிறிய நாடு. ஆனா சவுதி இந்த ஒபெக்ல என்ன சிஸ்டம் இருக்குடான்னா, அந்தந்த நாட்டோட உற்பத்தி வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேப் பண்ணுவாங்க. ஒரு நாள் உற்பத்தி இவ்வளவுதான். உதாரணத்துக்கு சவுதி வந்து 7 மில்லியன் பேரல் வச்சுக்கோங்க, ஈராக் 4 பில்லியன் பேரல் வச்சுக்கோங்க, 4 பில்லியன் இல்ல மில்லியன் பேரல், 40 லட்சம் பேரல். யுஏஇயோட உற்பத்தி வந்து 3 மில்லியன் பேரல் தான், அதாவது 30 லட்சம் பேரல் தான் இருக்கணும். ஆனா யுஏஇ எக்ஸ்ட்ராவா 3 லட்சம் பேரல் எக்ஸ்ட்ரா வித்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல. இப்போ வந்து ஒப்பெக் விட்டு வெளியே வந்த உடனே என்ன சொல்லிட்டான், இனிமேல் வந்து எனக்கு இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல நடந்த சேதத்தை ஈடுகட்டுறதுக்கும், புதுசா என் நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும், புதுசா கட்டி அமைக்கிறதுக்கும் எனக்கு நிதி தேவை. அந்த நிதியும் வருவாயும் எனக்கு வந்து எண்ணெய் வித்தால் தான் வரும். நான் என்னோட உற்பத்தி திறனை அதனால பெருக்க விரும்புறேன். அதுக்கு நான் ஒப்பெக்ல இருந்தா முடியாது. அதனால நான் ஒப்பெக்கை விட்டு வெளியே வரேன். வெளியே வந்தா இப்போ நான் வந்து 3 மில்லியன் பேரல் வித்துட்டு இருக்கிறத 4.8 மில்லியன் பேரல் அளவுக்கு என்னால உயர்த்த முடியும். 2வது, நான் ஒப்பெக்ல இருக்கிற வரைக்கும் என் மேல இருக்கக்கூடிய கட்டாயங்கள் அதிகமா இருக்கு. இந்த மாற்று வழி ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் இல்லாம மாற்று வழியை நான் செயல்படுத்தணும்னா இந்த ஒப்பெக்ல இருந்தாதான் முடியும். நான் சொல்ல, இதெல்லாம் முகமது மசூரின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜி மினிஸ்டர், எண்ணெய் மந்திரி, அவர் சொல்லி இருக்கிறது. நீங்க என்னடா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க? இதெல்லாம் நியூஸ்லயே வந்துருச்சு. ஐ மீன் எடுத்து படிச்சா தெரியும். சோ அவங்க வந்து வெளியே வந்ததுக்கான காரணங்கள், ஒண்ணு கம்பல்ஷன், இன்னொரு காரணம் என்னடான்னா பாகிஸ்தான் மேல அழுத்தம் கொடுக்குறாங்க, பணத்தை திருப்பி கொடு, அப்படியாவது பாதுகாப்புக்கு இவன் வருவான், பாகிஸ்தான் வந்து யுஏஇ பாதுகாப்புக்கு வருவான். ஆனா அவன் என்ன பண்றான், சவுதி கிட்ட போய் பிச்சை எடுக்கிறான். சவுதியும் கொத்தாரும் சேர்ந்து $5 பில்லியன் கொடுக்குது. அதுல 3.5 பில்லியன் டாலரை வந்து யுஏஇக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறான் பாகிஸ்தான். ஆனா சவுதிக்கு மாத்திரம்
18 பிளேன்களுடைய ஒரு ஸ்குவாட்ரன் JF-17 பிளேன்ஸ் அனுப்புறான் வித் பைலட்ஸ். அது இல்லாம 13,000 வீரர்களை, பாகிஸ்தான் வீரர்களையும் ஆயுதங்களையும் அனுப்புறான். அது இல்லாம ஏர் டிஃபென்ஸ் கோரையும் அனுப்புறான். சோ பாகிஸ்தானோட ராணுவமும் பாகிஸ்தானோட விமானப்படையும் வந்து சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு செல்லுது. ஆனா UAE-யின் பாதுகாப்புக்கு வரல. அப்போ என்ன பகைச்சுக்கிட்ட நாடு வந்து பாகிஸ்தான். அப்ப பாகிஸ்தான் ஓன் செக்யூரிட்டிக்கு வருவான் தவிர்த்து ஏன் செக்யூரிட்டிக்கு வரமாட்டான். அப்ப என்னத்துக்கு OPEC? நான் வெளியே போயிட்டு நான் என்னோட செக்யூரிட்டி இஸ்ரேல் கிட்டயோ இல்ல அமெரிக்கா கிட்டயோ இல்ல ஏன் இந்தியா கிட்டயோ கூட தேடிக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டான். OPEC விட்டு UAE வெளியே வந்தது அமெரிக்காவுக்கு சந்தோஷம். ஏன்னா உற்பத்தி ஆல்ரெடி OPEC இருந்த போதும் அமெரிக்கா 20% ஷேல் ஆயில்ல வந்து உற்பத்தியை பெருக்கியிருக்காங்க. இன்னைக்கு உலக உற்பத்தியில ஷேல் ஆயில் உற்பத்தி 20%, ரஷ்யாவோட உற்பத்தி 20%. OPEC-ஓட மொத்த உற்பத்தியோட திறனே வந்து போன மார்ச் வாக்குல வந்து குறைஞ்சிருக்கு, 44% குறைஞ்சிடுச்சு. மொத்த 100 பேரல் வருதுன்னா 44 பேரல் தான் OPEC-ல இருந்து வருது. அதுலயும் இப்போ 13 பேரல் குறைஞ்சிருச்சு மொத்த உற்பத்தியில. அதாவது OPEC பண்ற அந்த 44 பேரல்லையும் 13% கட் பண்ணிடுங்க. 10%ன்னா 40 பேரல்ல 10%ன்னா கூட 4 பேரல், 4.4 பேரல். சோ எப்படி பார்த்தாலும் 5 பேரல் 6 பேரல் கட்டு. சோ 13% மொத்த OPEC-ஓட உற்பத்தி உலக சந்தையில அவங்களோட உற்பத்தி திறன் வந்து 48% இருந்தது பிப்ரவரி மாசத்துல. மார்ச் 44% வந்தது. அதுல இப்ப திரும்பி 13% அதுல இருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அவங்களோட OPEC-ஓட பலம் வந்து பலவீனமா மாறிட்டு இருக்கு. இது அமெரிக்காவும் விரும்புது, ரஷ்யாவும் விரும்புது. உலகத்துல எந்த நாடு அவங்களோட உற்பத்தி திறன் எப்படி இருக்கணும், அவங்க எதை உற்பத்தி பண்ணணும், அவங்க வந்து மொத்த அதாவது ஏகபோக உரிமை எண்ணெய் வளங்களுக்கு எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு 70களில் 80களில் ஆடாத ஆட்டம் இல்லை அவங்க ஆயில் பூமை வச்சுக்கிட்டு. சோ இந்த ஆயில் பூமை வச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட உலகத்தோட பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்தும் நிலைக்கு அவங்க உயர்ந்தாங்க. ஆனா அமெரிக்கா சாதுரியம் என்ன பண்ணா, 73ல இந்த போர் முடிஞ்ச பிற்பாடு ஹென்ரி கிசிங்கர் வந்து ஆயில் டிப்ளமசியில டாலருக்கும் எண்ணெய்க்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான். எண்ணெய் வர்த்தகம் எல்லாமே டாலர்ல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிணைப்பு இப்ப உடஞ்சிருச்சு. இப்ப ஆளாளுக்கு அவன் வர்த்தகத்தை அவன் வந்து எப்படியாவது பண்ணலான்ற ஒரு நிலைமை இப்போ வந்துட்டதுனால இப்போ ஈரான் வந்து OPEC-ல மெம்பரா இருந்தா கூட அவன் வந்து யுஎன்ல வர்த்தகம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மற்ற நாடுகள் வந்து சில நாடுகள்ல இந்திய ருப்பிலேயே வர்த்தகம் பண்ண ரெடி. ரஷ்யாவே OPEC+ மெம்பரா இருக்கக்கூடிய ரஷ்யா கூடயே நம்ம வந்து ருப்பியில வர்த்தகம் பண்றோம். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 41 நாடுகள் கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு இருக்கு, OPEC நாடுகளும் சேர்த்து நான் சொல்றது 27 நாடுகள் கிட்ட வாங்கிட்டு இருந்தது, இன்னைக்கு 41 நாடுகள் கிட்ட வாங்கிட்டு இருக்கு. சப்போஸ் OPEC-ல இருந்து ஒரு மெம்பர் வெளியே வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஆயில் இன்னும் கம்மி ரேட்ல கிடைக்கும்ல. ஏன்னா அவனோட தேவை இன்னைக்கு திருப்பி அவன் நாட்டை கட்டமைக்கிறதுன்னு அப்படி சொல்லும் போது அவன் என்ன உற்பத்தி அதிகப்படுத்தும் போது அப்ப அதிகம் ஃப்ளோ இருக்கும் போது, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை தானேங்க. மார்க்கெட்ல அதிகம் என்ன வருதுன்னா அப்ப விலை ஏறுமா குறையுமா? குறையும். அதுதான் இன்னைக்கு கடந்த 3-4 நாளா பாத்தீங்கன்னா ஆயில் ரேட் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்கு, உயர்ல. சோ UAE வந்தது ஒரு விதத்துல நல்லது. அதனாலதான் பிரதமர் வந்து யூரோப்புக்கு போற ட்ரிப்புக்கு முன்னாடி UAE-க்கு போயிட்டு தான் யூரோப்புக்கு போறாரு. இதுதான் அடிப்படை உண்மை. சோ ஒன்னு சவுதி அரேபியா கம்பல்ஷன், இன்னொன்னு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் கம்பல்ஷன், மூணாவது அவங்க அவங்களோட தனித்தன்மையை காட்டிக்கிறதுக்கு பாக்குறாங்க. சோ இந்த GCC கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத்து, கத்தாரு, UAE, ஒமன், இதுல ஆல்ரெடி கத்தார் 2019 வெளியே போயிடுச்சு OPEC அவுட். ஏன்னா சவுதிக்கும் கத்தாருக்கும் பிரச்சனை வந்தது. அப்ப கத்தார் போடான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். இப்ப UAE வெளியே போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் சவுதி. பட் அமெரிக்கா இந்த பக்கம் ஆடுறான், அந்த பக்கம் ஆடுறான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இது சரிஞ்சா நல்லதுன்னு பாக்குறது அமெரிக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் சைனா உட்பட இந்தியா உட்பட எல்லாருமே வந்து OPEC சரியறது நல்லதுதான். இன்ஃபேக்ட் உமர் கடாஃபி வந்து என்ன பண்ணா, 58% ரெவென்யூ எனக்கு, அதாவது எண்ணெய் உற்பத்தி பண்ற நாட்டுல 58% எனக்கு, ரிஃபைனரி யார் எடுத்துட்டு போறானோ அவனுக்கு 42%. ரெவென்யூ ஷேரிங் எப்படி இருக்கணும், டிவிடெண்ட் எப்படி இருக்கணும், எல்லாமே OPEC டிசைட் பண்ண ஆரம்பிச்சு. எண்ணெய் வர்த்தகத்துல இருந்து வரக்கூடிய பணம் வந்து எப்படி வந்து பிரிச்சுக்கணும்ன்றத, யார் எவ்வளவு உற்பத்தி பண்ணணும், அது இருக்கக்கூடாது. அந்த கார்டலைசேஷன் இருக்கக்கூடாது. கார்டல் அப்படின்னா ஒரு
குழுவா சேர்ந்து டிக்டேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லா ஹோட்டலும். கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு 15 ரூபாய் எல்லா உடுப்பி ஹோட்டலும் இட்லி வேலை ஏத்திருக்கானுங்க பாருங்க. ஆமா அது சார். மாதிரி அப்படி கார்டலைசேஷன். அப்படி அப்படி பார்த்தோம்னா கூட வந்து இப்ப கேஸ் விலையை ஒரே நாள்ல வந்து 1000 ரூபாய் ஏத்துறாங்களே சார். அப்ப என்ன சார் பண்ண முடியும்? யார் எந்த கேஸ் விலை ஏத்துனாங்க? அதான் வணிக டொமஸ்டிக்கா? கேஸ் விலை தானே? டொமஸ்டிக்கா? இல்ல சார். வணிகம் பண்ணக்கூடிய கேஸ் விலை. வணிகம் பண்ணக்கூடிய கேஸ் விலையை ஒரே நாள் ஏத்துனாங்க, கரெக்ட். நீங்க மொத்த பேரும் அந்த வணிகம் பண்ண சிலிண்டர் தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க சிலிண்டரோட இதை லிஸ்ட் பட்டியலை வெளியே போடுங்க. டொமஸ்டிக் சிலிண்டரை வாங்குறது இல்லைன்னு பட்டியலை போடுங்க. தைரியம் இருக்கா? வர கஸ்டமரை கூட்டு போய் சிலிண்டரை காட்ட முடியுமா உன்னால? 19 கேஜி சிலிண்டர் தான் கமர்ஷியல் சிலிண்டர். டொமஸ்டிக் சிலிண்டர் 14-15 கேஜி வர சிலிண்டர். கரெக்டா? ஆமா. எத்தனை ஹோட்டல்ல 15 கேஜி சிலிண்டர் இருக்குன்னு நான் காட்டுமா? ஆமா சார். எல்லாமே அதுலயும் ஃப்ராட் தான் பண்றாங்க. பின்ன சார் 1000 ரூபாய் சிலிண்டர் வாங்கிட்டு எனக்கு அதுல ஏத்திட்டான்னு சொல்லிட்டு நீராவியில சமைக்கிற இட்லிக்கு வேலையை ஏத்திருக்கிய ஃப்ராட் தானே நீ. சர்வதேச லெவல்ல பண்ணா அது ஒப்பக்கு, இங்க லோக்கல் லெவல்ல பண்ணா தப்பா? சரியா? எது வேணாலும் பண்ணலாமா? யாரு வேணாலும்? எனக்கு என்ன, எனக்கு வர்றது எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நினைச்சதுன்னா அது அமெரிக்காவோட சிந்தனை. அமெரிக்காவோட சிந்தனைன்றது உலகில அவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, ஒப்பக்கு எந்த ரேட்டு வச்சு வித்தா எனக்கு என்ன, என்னோட எண்ணெய் எனக்கு வந்துருதா, என்னோட லாபம் எனக்கு வந்துருதா, எவன் எக்கேடாவது கெட்டு போட்டோம். வர்த்தகம் டாலர்ல நடக்குதா, என் டாலர் வீழ்ச்சி அடையாம இருக்கா, ஓகே. இங்க என்ன சிந்தனை, என்னோட வரி ஜிஎஸ்டி எனக்கு வந்துருதா, ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டி போயிடுதா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி போயிடுதா, காமன் மேன் எப்படியாவது சஃபர் ஆகட்டும். மிடில் கிளாஸ் தானே போய் சாப்பிடுறான் உடுப்பி ஹோட்டல்ல, இந்த வெஜிடேரியனு சாப்பிட்டோம், போய் சாப்பிட்டோம், என்ன ரேட்டா கொடுக்கட்டும், எனக்கு வர டாக்ஸ் வந்தா போதும். இதுதானே இவங்க சிந்தனை, இவங்க தானே கண்ணோட்டம். இது தப்பு சார். இப்போ அந்த கேஸ் வந்து இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி ஈரான் வந்து அலோவ் பண்ணி கப்பல்லாம் வருது தானே சார். பட் இருந்தாலுமே ஏன் இந்த அளவுக்கு தட்டுப்பாடு வருது நம்மளுக்கு? கத்தார்ல இருக்கக்கூடிய மெயின் ரஸ்லஃபானோட பிளான்ட் அடி வாங்கியிருக்குங்க. கத்தார்ல இருந்து வரக்கூடிய கேஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளோட 25 நியர்லி 40%, 25 to 40% நம்மளுக்கு அதுதானே சப்ளை. சவுத் பார்ஸ்ல இருந்து நம்ம கேஸ் வாங்கல, ரஸ்லஃபான்ல இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம், கத்தார்ல இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கேஸுக்கு வந்து நம்ம மத்த நாடுகள் கிட்ட இருந்து நம்ம பூல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேவையற்ற போருன்னு நான் சொல்லி லபோதிபோன்னு கத்துறதுக்கு காரணம், என்னோட உள்நாட்டுல இங்க வந்து ஈரானுக்காக விசிலடிக்கும் குஞ்சுகளும், இஸ்ரேலுக்காக விசிலடிக்கும் குஞ்சுகளும், அமெரிக்காவுக்காக விசிலடிக்கும் குஞ்சுகளும், தூத்துறவங்களும் போட்டுறவங்களும் அவங்க எல்லாரும் மறந்து போறது என்னடான்னா, அவங்க வீட்டுல சமயக்கட்டுல கேஸ் எரியணும்னா அதுக்கு வந்து விலை வந்து நார்மலா இருக்கணும், பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. அங்க வந்து ஈரான் ஜெயிக்குதா, இஸ்ரேல் ஜெயிக்குதா, அமெரிக்கா ஜெயிக்குதான்றது முக்கியம் இல்ல. அங்க போர் வந்தா இங்க உன் வீட்டு அடுப்பாங்கரைக்கு வந்து பிரச்சனை வரும். அந்த சிந்தனை ஏன் வரல? இத்தனை ப்ராப்ளமே. இன்னைக்கு யுஏஇ வெளியே வருதா ஒப்பக்க விட்டு, சந்தோஷம். நாளை கத்தார் வந்துருச்சா, சந்தோஷம். எல்லாரும் வெளியே வா, எல்லாரும் உற்பத்தியை பெருக்குங்க. இன்னைக்கு ரஷ்யா போர்ல உற்பத்தியை பெருக்குனா லாபம் அடைஞ்சது யாரு? நம்ம தானே. அதே ரஷ்யா மத்த நாடுகளோட சேர்ந்துட்டு கார்டலைசேஷன் பண்ணி இல்ல நான் அவங்க சொன்ன ரேட்டுக்கு தான் விற்பேன் அப்படின்னா லாஸ் யாருக்கு? நம்மளுக்கு தான். சோ யுஏஇ வெளியே வந்தது ஒரு விதத்துல வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் திங். தேர் அவங்களோட அரசியலையும், அதாவது உலக அரசியலையும் புவிசார் அரசியலையும் அவங்களோட கட்டமைப்பையும், அதாவது மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் வேற விதமா அவங்க அணுக பாக்குறாங்க, வேற விதமா புதுப்பிச்சுக்க பாக்குறாங்க. ரெண்டாவது பாருங்க, சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட நிற்கும் போது யுஏஇ வந்து பாகிஸ்தான் கூட இனிமேல் நிக்காது. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. அப்ப அதனால பலனடையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? இந்தியாக்கா இல்ல பாகிஸ்தான்கா? அப்ப ஒப்பக்க விட்டு வெளியே வந்தது நம்மளுக்கு நன்மையா கெடுதலா? சிம்பிள். சோ இந்த கார்டலைசேஷன் வந்து உடையறதுக்கு இது ஒரு பெரிய கருவியா இருக்கும். யுஏஇ கட்டார் ஒரு தொடக்க புள்ளி, யுஏஇ இப்போ ஒரு இன்னொரு கமா, இது தொடர்ந்துகிட்டே போய் கடைசியில சவுதி, குவைத்து இது மாத்திரம்தான் மிஞ்சும் ஒப்பேக்ல. மத்த யாரும் மிஞ்ச மாட்டாங்க. எதிர்த்த எல்லா நாடுகளும் காலி, லிபியா காலி. ஒப்பேக்ல இருந்துட்டு அமெரிக்காவை எதிர்த்தனா லிபியா காலி, ஈராக் காலி, அல்ஜீரியா உள்நாட்டு சிவில் வார் சந்திச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைஜீரியா
எப்பயுமே நாட்டுல கலவரம் இருந்துகிட்டே இருக்கு. இத்தனைக்கும் எண்ணெய் வளம் கொண்ட நாடு. ஆனா எல்லாமே வெளியில இருந்தா அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நைஜீரியால எதுவும் உள்நாட்டு உற்பத்தி இல்ல. அங்கோலாலையும் பிரச்சனை இருக்கு. வெனிசுவேலா அதிபரையே தூக்கிட்டு போயிட்டான். சோ ஒபெக் நாடுகள் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கான்னா இல்ல. அவங்கள அன்ஸ்டேபிள் ஆக்குறது தான் யூஎஸோட முயற்சி. சிலதை வந்து உள்ள இருந்து சதி நாச வேலை பண்ணி அன்ஸ்டேபிள் ஆக்குவான். சிலது வெளியே இருந்து போர் செஞ்சு அவங்கள நாசப்படுத்துவான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒபெக் என்பது இருப்பது அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம். அது 73ல வந்த ஆயில் ஷாக், 74ல வந்த ஆயில் ஷாக் ஆகட்டும், 79 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்தப்புறம், ஈரான்ல ரெவல்யூஷன் வந்தப்புறம் ஆயில் ஷாக் ஆகட்டும், திரும்பி 90களில் 91ல வந்த கல்ஃப் ஆயில் ஷாக் ஆகட்டும், ஒவ்வொரு வாட்டி ஷாக் அடிக்கும் போதும் அமெரிக்காவோட கை ஒன்றும் பெருசா சுடல. அவனுக்கு வந்து என்னன்னா 60 வோல்ட் இல்ல 80 வோல்ட் ஷாக் தான். பெரிய ஷாக் அன்னைக்கு அடிச்சது யாருக்குதான்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு உள்நாட்டு உற்பத்தி திறன் இன்னைக்கும் இருக்கு 20% உலக உற்பத்தியில. ஆனா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு இன்னும் உற்பத்தி இல்ல. வெளியில இருந்தா வாங்குறோம். 85% வாங்கிட்டு இருக்கோம். 15% தான் நம்மளுக்கு உற்பத்தி இருக்கு. ஒருவேளை அண்டமான் நிக்கோபார்ல புதுசா கட்டமைச்சிட்டு இருக்கிற நம்மளோட ரிக்ஸ், ஆயில் ரிக்ஸ், அது வந்து முழுமை அடைஞ்சு அங்க இருந்து எண்ணெய் உற்பத்தி தொடங்கிச்சுன்னா நமக்கு தேவை பூர்த்தி செய்யலாம். ஏன்னா அங்க பெரிய ரிக் இருக்குன்னு சொல்லிட்டு கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது இங்க வந்து போராட்ட வீரர்கள், செம்மல்கள், அதை பண்ண விட மாட்டேன், இதை பண்ண விட மாட்டேன், அதை பண்ண விட மாட்டேன். இப்ப பேசுங்க சாமி, இப்ப பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. விலை உயர்வு வந்துருச்சு, போர் வந்துருச்சு, அமெரிக்கா ஒழிக வாழ்க, இப்ப கத்துங்க. கூடங்குளத்துக்கு வந்து கத்துனீங்க இல்ல, மத்த ப்ராஜெக்டுக்கு எல்லாம் கத்துனீங்க இல்ல, இப்ப கத்துங்க. அமெரிக்கா ஒழிகன்னு இப்ப ரோடுக்கு வந்து கத்துங்க. இங்க எந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தாலும், ஆமா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து சுற்றுச்சூழலை அழிக்காத வண்ணம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரணும். அதுக்குன்னு டெவலப்மெண்ட்டே வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, இப்ப என்னதான் பண்ணாலுமே வந்து கேஸ் விலை ஏறினா அதுக்கு மோடி தான் காரணம். இப்ப பாருங்க, அடுத்து வந்து பெட்ரோல் டீசல் விலையும் ஏத்த போறாங்க. மோடி வந்து பிளான் பண்ணிட்டாரு. எளியவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு மோடி. அப்படின்னு மோடி மேலதான் சார் எல்லாமே பழி போகுது. அமெரிக்கா பத்தி யார் கவலைப்படுறாங்க இங்க? சரி, ரைட்டு. இப்ப மோடி வந்து வேற விதத்துல இருந்து எண்ணெய் எடுத்துட்டு வர்றாரு. ஒருவேளை ரேட் ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் இருக்குன்னா ஸ்டேட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரெடி டாக்ஸஸ்? ஜிஎஸ்டிக்குள்ள எடுத்துட்டு வந்துருங்க சாமி. இஃப் யூ கேன் பிரிங் ஆல் அதர் திங்ஸ் இன்டு ஜிஎஸ்டி, why not bring oil? ஓகே, அத வந்து 18% ஸ்லாப்லயே கூட வைங்க, ஜிஎஸ்டிக்குள்ள எடுத்து வந்துருங்க. எக்ஸைஸ் டியூட்டிக்கே டியூட்டி போடுறாங்க பல ஸ்டேட்ல, தெரியுமா? எண்ணெய்க்கு வெளியில இருந்து வரத்துக்கு வந்து நம்ம டாக்ஸ் போடுவோம். டாக்ஸுக்கே டாக்ஸ், தெரியுமா? ஏன் பல அரசுகள் அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொன்ன விலை குறைவே வந்து அவங்க அமல்படுத்தலையே கடந்த 5 ஆண்டுகள்ல. குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பல ஆண்டுகளா ஏறல பெட்ரோல் விலை, ஸ்டெபிளைஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். இது ஆனா நம்ம என்ன சேமிப்பை வந்து அதிகப்படுத்தி இருக்கோம். எத்தனால் வந்து அதிகம் இப்ப பெட்ரோல்ல கலந்துட்டு இருக்கோம் நம்ம. இது இல்லாம ட்ரெயின், சில முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து குறிப்பிட்ட ட்ரெயின்ஸுக்கு எலக்ட்ரிபிகேஷன் அதிகம் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி சோலார் மூலமா, விண்ட் எனர்ஜி மூலமா, ரெனியூபிள் சோர்ஸ்ல இருந்து நம்ம உற்பத்தி அதிகம் பண்றோம். ஸோ இன்னைக்கு வர நம்மளுக்கு கொடுக்குற பவர் ஜெனரேஷன் எல்லாமே வந்து ரெனியூபிள் எனர்ஜியும் வந்து அதிகம் கான்சென்ட்ரேட் பண்றோம். அதனால எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ் இந்தியாவில் அதிகபட்சம் நடந்திருக்கிறதுனால டீசல் வந்து மிச்சம் பிடிக்கிறோம். கிட்டத்தட்ட டீசல் லோகோமோட்டிவே இல்லைன்ற நிலைக்கு எட்டி விடலாம், தெரியுமா உங்களுக்கு? மேபி ஊட்டி ட்ரெயின் இன்னும் டீசல் லோக்கோவா இருக்கும், டார்ஜிலிங் ட்ரெயின் டீசல் லோக்கோ, அதெல்லாம் வந்து ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்களே தவிர்த்து, இன்னைய சூழ்நிலைக்கு ஊட்டியில நீங்க கார்ல போவீங்களா இல்ல ட்ரெயின்ல போவீங்களான்னு கேட்டா எத்தனை சர்வீஸ் ஓடுது அது நாளைக்கு? 2 3 தான் நினைக்கிறேன். அது ஜஸ்ட் ஃபார் டூரிசம் சார், டூரிசம் பர்பஸ்க்கு. அது ஹெரிட்டேஜ் ட்ரெயின் தான் கிட்டத்தட்ட. அது இட்ஸ் an ஆயில் கசிலர்.
அந்த கேஜே கூட அது இட் இஸ் நாட் நேரோ கேஜோ பிராட் கேஜோ இல்ல, அது டிஃபரெண்ட் கேஜ். ஹுக்கு மாதிரி இருக்கும், புடிச்சுதான் ஏற முடியும். அதால என்ன அதிக செலவாகுது. அது அப்கோர்ஸ் டூரிசமால அதுல ரெவென்யூ வருதுன்னா இருந்துட்டு போகுது, டார்ஜிலிங் ஆகட்டும் ஊட்டியில ஆகட்டும். பட் அது மாதிரியான ட்ரெயின்கள் டீசல் லோகோஸே இல்லாம பண்ணிருக்கோம். இதையெல்லாம் நீங்க ஏன் கருத்துல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு காலத்துல நம்மளோட எல்லா கூட்ஸ் கேரியர் ட்ரெயின்ஸும் டீசல்ல ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு கூட்ஸ் கேரியர் ட்ரெயின் டீசல் இல்ல, எலக்ட்ரிஃபைட். தெரியுமா? அதுவும் நீளமா இருக்கக்கூடிய லோகோ வண்டிங்க அதிகம், ஐ மீன் நீளமா இருக்கக்கூடிய கார்கோ வண்டிங்க அதிகமா இருக்கு, ட்ரெயின்ஸ், கூட்ஸ் ட்ரெயின்ஸ். அதிவிரைவு செல்லும் கூட்ஸ் ட்ரெயின்ஸும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். சோ நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு சார். உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேணும்னா பணத்தை வந்து நீங்க எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துதான் ஆகணும். அதுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் பண்றது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் என்னோட பார்வையா. ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பேர்ல ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.